ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் பெயிண்டிங் பண்ணலான்னு ஐடியா. நான் இது வரைக்கும் என்னோடய வீட்டில் பண்ணது கிடையாது. ஏன்னா எப்பவுமே வால் ஸ்டிக்கர் தான் வாங்கி ஒட்டிக்குவோம். ஸோ ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டேன். அவங்க சொன்னாங்கன்னா, நீயா பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்டாங்களா. நான்மா நல்லா தான்மா பண்ணுவேன் அப்படின்னேன். சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்ட்டாங்க. நல்லா பண்ணுவியான்னு கேட்டாங்க. நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தா தெரில, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஹாஃபாக தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சி அவுட்லைன் பென்சிலில் பண்ணதுனால அது தெரில. மற்றபடி நான் அதை அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கிளார் அடிக்குதா பார்த்திங்கன்னா, பாதி முடிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னா ஓவராக தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் வந்து லீக் ஆகுது, தெரியுதா? ரொம்ப ஓவர் லீக் ஆகுது. என் கையெலாம் நாசமாக போச்சு. அது எப்படி தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி அதுக்கப்புறமா வந்து தண்ணிலாம் போட்டு ஓரளவுக்கு தொடச்சின்னு இருக்கும். ஆனால் போகல. சரி என்ன பண்ணேன்னா, எப்படியோ தண்ணிலாம் போட்டு தொடச்சிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எங்கள் அம்மாட்டி தருமடி வாங்க போகிறேன்னா இல்லை எப்படின்னு எனக்கே தெரில. இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண பொருள். ரொம்பவே வெறும் சும்மா அந்த கேமல் பாதி முடிச்சுட்டா. நான் என்ன ஒரு கோளாறு வேலை பார்த்தேன்னு தெரியுமா? அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸில் ஆல்ரெடி வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி அதுக்கப்புறம் தான் என் புத்திக்கு வந்து தட்டுப்பட்டது. என்ன ஒரு கோளாறுத்தனம் பண்ணிட்டேன்னா இதுதான். அப்புறம் தான் என் மூளைக்கு வந்து கொஞ்சம் தெளிவு வந்தது. அதுக்கப்புறமா இதை பண்ணின்னு இருந்தேன். ஸ்டார்டிங்லேயே சொதப்பல் தான், அதுக்கப்புறமா தான் ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அழகாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதான் ஃபைனல் லுக்கில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வரைய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ஃபைனல் லுக். இன்னும் கொஞ்சம் ஜூமிங்கில் காமிக்கணும். நான் என் தங்கச்சி எதனால அப்படி ஆயிடுச்சு. சரி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பாய்.